நேற்று நான் பண்ணதில்லை எங்கள் அம்மா இப்போ மடிச்சிட்ருக்குறாங்க. ஏம்மா நாளைக்கு வருங்கிற தைரியத்தில் நீ காமிச்சிட்டு இருக்கிற எங்க நான் கேட்டேன். சாரி வந்துட்டு ஆனால் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னுச்சு. எவனேடு இப்போ நம்ம ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சண்டே விளாக் போட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி 5:30க்கே தூக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ 8 மணிக்கு எந்திரிச்சு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த நிரூர் அக்ஷரம் எழுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்டேங்கிறத நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். நைட்டெல்லாம் நாங்கள் மருதாணி வச்சுக்கிட்டோம். படுக்கையில், பெட்ஷீட்டில், கீழே தரையில் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோவில் சண்டைக்காய் சிஸ்டர்ஸில் பார்த்துருப்பீங்க, நீரு பண்ணி வச்சுருக்க வேலையை அதையும் இப்போ சரி பண்ணணும். அப்புறம் நம்ம பட்டுத்தாங்க வந்து குட்டி போட்டிருக்கான், அவனோட ரிவீல் வீடியோ எடுக்கணும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் இன்றைக்கி பண்ணணுங்கிறனால நம்ம வந்து நேரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஸோ இப்போ என்னன்னு அடுத்தடுத்து என்னென்னா வீட்டு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நான்வெஜ் செய்கிறோமா செய்யலையாங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை. டக்குன்னு இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க நாளைக்கு திங்கட்கிழமை, அதாவது இந்த வீடியோ வரும்போது அவங்க ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்து கிளம்பி போயிருப்பாங்க காலேஜுக்கு. ஸோ அதுக்காக ப்ரீ பிளானிங் எல்லாமே, பூ கட்டுறது, பூ வாங்கிட்டு வந்து பூ கட்டி வைக்கிறது, சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, அப்புறம் ரக்ஸுக்கு நிறுவுக்கெல்லாம் எப்படி சாரீ கட்டி விடுற வீடியோ இதில் வராது. அது நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு நாள் போடுறேன். ஏன்னா காலையிலேயே 2 பேர்த்துக்கு சாரீ கட்டி ரெடி பண்ணும், அதனால் முடியாது நாளை காலையில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இது ஃபுல்லாக இப்படி தான் போகும். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சின்னா மிளகா கொஞ்சம் காய வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஊருக்கு போகிறோம். அக்காவுக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நேற்று நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஆனால் நேற்று நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன். இன்றைக்கி எப்படி அடிக்குதுன்னு தெரில. இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சோன்னு நினைக்கிறேன். எப்படி நடக்குதோ. ஃபஸ்ட்டு இப்போது நம்ம படுக்கையை மடிச்சிடலாமா? படுக்கை நல்லா மருதாணியே கிடக்குது, அழுக்கு துணி கிடக்குது, நல்லா துவைச்சி போட்டு மடிச்சிடல. இப்போ டீ வைக்கிறதுக்கு வந்து பால் இல்லை, சுத்தமாக இருந்த பால் பட்டு தங்கத்துக்கு வந்து ஊற்றிட்டேன். பால் இல்லை, நைட்டு வாங்காமல் மறந்துட்டேன். எங்கேயும் போகலை. பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு ரெடியே வாங்கிட்டு வருவேன், மறந்தாச்சு. நைட்டு புது கலெக்ஷன் வந்தனால அதை பார்த்துக்கிட்டு அப்படியே அதுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து பால் வாங்கிட்டு வந்தால் டீ வச்சு போட்டு குடிச்சிட்டு அடுத்தடுத்து மாவு இருக்குது, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சமைக்கிற வேலை பெருசாக வராது. வெஜ்ஜு நான்வெஜ் ஏதாவது எடுத்தால் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சீக்கிரமாக வாங்கி பால் நம்மளால போய் வாங்கிட்டு வரலாம். லைட்டு போட்டோம். பார்த்தீங்களா, மேடம் பார்த்து வச்சுருக்க வேலையை. நேற்று ஊருக்கு போகிற அவசரத்தில் எல்லாம் மடித்து வச்சுட்டு போனேன். இன்னைக்கு மேடம் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. நான் என்ன செய்யட்டு இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இதில் இப்படிலாம் பண்ணும்போது சரியான கோவம் வரும். அவங்க நினைக்கிறாங்க எல்லா நேரமும் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு மடித்து வைப்பாங்கங்கிறத யோசிக்கிறதே இல்லை. நான் எப்படியே நாரிக்கிட்டு கிடக்குறதாடா. தோடு நீ தானே எடுக்கிற. நான் ஒரு பக்கம் தோடு வச்சு வச்சா நீங்கள் ஒரு பக்கம் கொண்டாந்து வைப்பீங்க. இப்படி போட்டால் எப்படி? இதாங்க என் வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. எல்லாம் மெனக்கட்டு எல்லாம் மடித்து வச்சு எல்லாம் செஞ்சு என்ன யூஸு? ஆனால் உண்மையை சொல்லுவாங்க, மூச்சு வேற வாங்குது, நம்மளால பேசவும் முடியல. கமலப்பில் இருக்கிற ஊர் வந்து நல்லா சுத்தபத்தமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா இந்த வெறி, சும்மா வார்த்தைக்கு தான், அடுத்தவங்களை தூண்டுறதுக்கு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, கவிதா கையை வச்சா தான் எல்லாம் உள்ளார போகும். நேற்று நான் பண்ணதில்லை எங்கள் அம்மா இப்போ மடிச்சிட்ருக்குறாங்க. ஏம்மா என்ன பண்ணுறது? அது காரணம் இந்த ப்ளவுஸ் தேட தானே. அந்த ப்ளவுஸு காணாம போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்?
அது தேட வேண்டிய இடத்துல தேடினா எல்லாம் கிடைக்கும். சரியா? இஷ்டத்துக்கு நம்ம எடுத்து போட்டு பாராட்டணும் அப்படின்னா கிடைக்காது. எல்லா ப்ளவுஸும் இருக்கு, அதை காணன்னு தானே எடுத்து போட்டேன். காலையில் எத்தனை வேலை பாரு. உங்கள் ப்ளவுஸில் தனியாகவே வச்சுக்கணும். இது வேண்டாம், தனியாக வச்சுக்கணும். தனியாக மீன்ஸ்னா அது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல். மம்மி, தாயே, இந்தாங்க. அம்மா, பட்டு பார்த்தியம்மா காலிலேருந்து? நைட்டு எப்படி உங்ககிட்ட கத்துனா? நல்ல பையன் இல்லையா? அவன் நல்ல பையன் யாருக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பையன் இல்லை, பொண்ணு. வந்து தூக்குவீங்க. நான் வைக்கவே இல்லை, அந்த தண்ணி பிடிக்க அக்கா தான் வச்சிருக்கோம். என்னம்மா? பட்டு ஏன் பால் மட்டும் குடிக்கிறான்? உனக்கு சோறு சாப்பிட தெரிய மாட்டேங்குது. நம்ம அப்படி பழகிட்டோம். ஒரு வயசு குட்டியே ஆகல, அவனுக்கு ரொம்ப செல்லம். ரொம்ப ரொம்ப இந்த வீட்லயே யாருக்கு ரொம்ப செல்லம்னா அவனுக்கு மட்டும்தான். அவன் பெத்ததுக்கும் செல்லம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் செல்லம் தான். அது அப்படி அம்மாவுக்கு செல்லம் கொடுத்தா அப்படி பிள்ளைக்கு செல்லம் போயிடுது. ரொம்ப அங்கே இருக்கு. வார்த்தை கேட்டா தெரியுதுல்ல. அதான் இப்போ மெசேஜ் பண்ணி பார்க்குறேன். நம்ம வீட்டில் சோறு கொண்டு கேமரான்னு இருக்கா, நம்ம வீட்டில் சோறு கொண்டு போவாங்க. ஆனால் கொண்டு போன கப்பு ஊடு வந்து சேராது. இன்னைக்கு ஒரு நாள் தானே எடுத்துட்டு வரல. நானும் இந்த ஒரு நாள் தானே சொல்கிறேன். இப்படி வர காலையிலேயே ஏண்டான்னு உசுரை வாங்குது. பல்லுவலியை கண்டுபிடிச்ச நீ என்னமா நினைக்கிற? அதனால நினைக்கிட்டு 2 பல்லு 1 பல்லா இருந்தா கூட போதும். நமக்குனே நடக்க மாட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துட்டு பால் பொங்குச்சுன்னா ஒர்க் ஆகுதாம்மா மருதாணி வச்சதுக்கப்புறம் உனக்கு? ஒர்க் ஆகுது. அவ்வளோ டார்க்கெல்லாம் சவக்கல. நீ வேற ஒன்று ரோட்டில் இருந்த செடியில் இருக்கிறத பறிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ரோட்டு செடினாலும் இந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு ரொம்ப ஆச்சரியம்தான். அடுத்த என்ன ஆளை பார்க்க பால் கொதிக்கிட்டோம். அழுக்கு துணியெல்லாம் கீழே கிடக்குது. போங்க போங்க. எதை சொன்ன? குளிச்சுட்டு கையோட ஆன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அம்மா என்ன இதெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறது தானே? நோ. இந்த சிம்பை எங்கே போகிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. ஏம்மா, இந்த சிம்பை எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குதுமா. எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு வருவான், அப்புறம் செடியை பறிப்பான். அதுதான் வேலை உனக்கு. வா, நாளைக்கு வருங்கிற தைரியத்தில் நீ காமிச்சிட்டு இருக்கிற. இந்த அழகன் ரொம்ப அப்பாவிங்க. இவன் பாசக்காரன்.
அவன் கத்து அழகுனுக்கு எவ்வளோ தெரியுமா அழகுன்னு சொல்றோம். அங்க பாருங்க இந்த இடத்துல லைட்டா ஏதோ மருதாணி தண்ணி மட்டும் பட்டுச்சுன்னு எப்படி கலர் ஷேட் ஆகுமோ அந்த மாதிரி. மற்றபடி ஃபுல்லா ஒயிட்டு. நம்ம வீட்டுக்கு வெள்ளை தான் ராசி போல. அக்கா கறி கூப்பிட்றான். இங்க பாரு மயில் எப்படி காலை பதிஞ்சு வச்சிருக்கானு. அவன் அங்கிருந்து பாக்குறான். நான் அவனை தூக்குறேன். நாளைக்கு தான் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறோம். இன்னைக்கே தூக்குது பத்தியா. இன்னொரு அரிசி இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு குட்டி இருக்கா? ஆமா, இன்னொரு குட்டி இருக்கா? இப்படி ஒரு குட்டி நான் பார்க்கவே இல்ல. ஏன் போட்டோ விட அதுக்குள்ள போச்சு. அப்படி தூக்காத இது இங்க வர அங்கிட்ட காட்டுறது. அடி நம்ம வீட்டு தேவதையா? ஒண்ணுதான் தேவதை. ஒண்ணு தேவதை. இது பெண் தேவதை, ஆண் தேவதை. அப்படி சொல்ல எல்லாருமே தேவதைகள் தான். இதுதான் பஸ்ட் பிறந்த பைப்புல. அதெல்லாம் நேத்தே தெரிஞ்சிடும். இனிமே வீடியோல இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளவு நாளா காட்டாம இருந்தது எங்களால முடியல. அவங்க அமைதியா இருக்கணும்ல. இப்படி கத்துனாங்கன்னா எங்க போறது? ஏமா பாருங்க, அவன் அமைதியா இருக்கான். இவதான் திறந்து வாய் மூட மாட்டான். இதுவே அந்த பெட்டிக்குள்ள விடுங்க. அந்த துணியை கஷ்டப்பட்டு போட்டு வைக்கிற, நீ தூக்கி எடுக்கிற. அந்த துணி மேல விட்டா எப்படி அமைதியாயிருவானுங்க பாருங்க. ஏன்னா அதுல அவங்க அம்மா வாசம் வரும். நடக்கவும் தெரியல. இப்படிதான் அழகி நம்ம வீட்டுக்கு வந்தான். தப்பு குட்டி வயிற்று தள்ளிக்கிட்டு இப்ப அமைதி ஆயிட்டானுங்க பாத்தீங்களா? குட்டியோண்டு காது, குட்டியோண்டு மூக்கு, குட்டியோண்டு கண்ணு. கிருப எங்கதான் போது பாக்கல. என்னடா எப்ப இருட்டா இருக்கு, இப்ப என்ன வெளிச்சமா இருக்கு. இருட்டு தேடி பாருவா. துணி விட்டு போக மாட்டானுங்க. சும்மா டீ ஆடிட்டு வரலாம். டீ ஆடு நானும் பேகு துவைக்கணும். ஏன்னா நாளைக்கு பேக் எடுத்துட்டு போக மாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை. போட்டுச்சு இந்த பக்கம். நீரோ நம்ம சேனலுக்கு எடுத்துட்டு வா. நம்ம சேனல் அவனுங்களை காட்டாத. ஏன்னா அது இன்னைக்கே வந்துடும் வீடியோ. ஈவினிங் தானே போடுவோம். பரவாயில்ல. என்ன நடக்குதுங்க? ஆடு நடக்குது. உனக்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லலையா பாப்பா? இல்ல எக்ஸாம் பீஸ் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அசால்ட்டா கையை நோண்டி சொல்றேன். இல்ல என்கிட்ட காசு இல்ல. யாருக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்கும்? எனக்கு உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நீங்க 5 மாசத்துல முத சாப்பிட்ட பிஸ்கெட் இதுதான். வாங்கிட்டு வந்து குடுத்தியா? அப்ப எப்படி சாப்பிட்டோம்? வாயில சப்பி சப்பி. எப்படி? அதாவது இல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சு சரலாக்கெல்லாம் நான் கொடுக்கல. தண்ணி ஊத்தி ஊற வச்சு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் உப்பு பருப்பு. அது ஃபர்ஸ்ட் உனக்கு உப்பு பருப்பு கொடுத்தேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் தான். மை டாடி ஊனை வலிச்சு நாக்கில் வச்சு விட்டார். 5 மாசம் காலையில 5 மாசம் பிறக்குதுன்னா அப்பயே. ஏன் 5 மாசத்துல வைக்கணுமா? 5 மாசத்துல வைப்பாங்க டாடி. அப்படியே வலிச்சு ஐயா அப்பா 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 உங்களே ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வலிச்சு தண்ணி எடுத்து
தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி என்ன சொல்லு? ஏதோ அந்த சேனலில் சொல்லியிருப்பேன், அதுக்குள்ளே நான் கத்தியிருப்பேன். சொல்லுமா. இந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் போட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ டக்குன்னு தோணுச்சு. பூ மார்க்கெட் போகிறோம், ஒரு 1/2 கிலோ பூ வாங்கிட்டு வந்து. பேக்கா மணி பேக்கா அதில் என்ன சொன்னேன், ஓணத்துக்கு போவேன்னா நாளைக்கு லீவ் போடுங்கன்னு சொன்னியா? அதை நான் ஏன்னு கேட்கறதுக்குள்ள நான் அந்த வீடியோவில் கத்திட்டேனா? அதுக்கான ரீசன் நான் உன்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படி சொன்ன சொல்லிட்டு. நான் நாளைக்கு ஒன்று செய்யலாமான்னு சொன்னது, பூ வாங்கிட்டு வந்து கோலம் போடலாமான்னு கேட்கலாம். அதுக்குள்ளதான் திறந்தீங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் வந்து போடலாம். அங்கே நாங்கள் டிசைன் பார்த்துட்டு வரோம். ஏக்கா ஒன்றும் வேண்டாம், எனக்கு டிசைன் தெரியும். ஓ சரி. நீங்கள் தான் கேரளா பெண் குட்டியாச்சு. வீணா அப்படி தான் கேட்டேன். உங்க அம்மா மலையாளம் பேசுவாள்ல? வீணா தமிழ் பேச தெரியாது, மலையாளம் பேசுவாள்ல அப்படின்ச்சா. சபரி பக்கத்துல பேசுவாளா, உங்க அம்மா பேசுவாளா? அப்புறம் வாங்க போங்க போடணுமா? அப்படின்னா அம்மா வயசுல யாரா இருந்தாலும் வாங்க போங்க போடணும். ஒண்ணு வாங்க போங்க சொல்லணுமா, இவனை வாங்க போங்க சொல்லணும். அதெல்லாம் வேண்டாம், வயசுல மூத்தீங்களா தான் வாங்க போங்க சொல்லணும். சத்தியமா அவ சொன்னது எனக்கு சிரிப்பு இருந்துச்சு. உங்க அம்மா மலையாளம் பேசுவாளா? சாவரியாக கேட்டதா, உங்க அம்மா பேசுவாளா? கடவுளே, மலையாளம் பேச தெரியாது, புரியும் ஆனா பேச மாட்டேன் அப்படின்னு. ஓ அப்படின்னா சரி, சாச்சிருக்கல. இப்போ எங்க அம்மா என்ன அவ்வளோதான். தண்ணி எங்க? நான் கேட்டேன். போ. நாளைக்கு இந்த கேரளா பொண்ணுங்கள்ல எண்ணெய் வச்சு அப்படியே தலைக்கு இல்லை, நோ தண்ணி. போயிட்டேன். தண்ணி தண்ணி எதுக்கு இந்த பச்சை கலர் கழுத்துல போட்டு சுத்திட்டு இருக்க? அழுக்கு தானே, அழுக்கு தானே போடணும். அரிசி அரிசி அரிசி. எனக்கு அது ரொம்ப டைட்டாக இருக்கு. நான் எல் சைஸ் தானே எடுத்துக்கிட்டேன். டைட்டாக இருக்கா? வெயிட் போட்டேன் இப்போ மறுபடியும். நல்ல வெயிட் போட்டேன். இப்போ தைச்ச ப்ளவுஸ் தூக்கி போட்டதானே கடையில். அது என்ன ரீசனுக்காக தூக்கி போட தெரியுமா? ஒரு ப்ளவுஸாவது ஒரு நாள் போட்டேன். உங்கள் ராஜ்யத்திட்ட கொடுத்து தைச்ச ப்ளவுஸு ஷோல்டர் இங்கே இருக்குது, அதனால தான் அந்த சீலை கட்டவே இல்லை. ஆனால் நாளைக்கு நான் ஈரத்தலையோட பின்ன தானே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கன்றாவே லைட்டாக தலையை உணர வச்சு. தண்ணி கேட்டது நானு. எனக்கும் தண்ணி துவைக்குதா? என்ன தவிர 2 பேரும் குடிச்சிட்டீங்க. முன்னாடி மட்டும் ஏதாச்சும் பண்ணேன், முன்னாடி நல்லா இல்லை. ஆமா கண்ணு, நேர்வாக்கு எடுத்து இது வரைக்கும் முடி எடுத்துக்கிட்டு காது வரைக்கும் 2 பக்கம் சமமா, இந்த பக்கம் நார்மலா செய்விட்டு நல்லாதான் இருக்கும். இங்கிருந்து ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ரோல், இல்லைன்னா பின்னணும். நீட்டாக பின்னிட்டு வந்து இங்கே கிளிப் போட்டு பூ வச்சா அம்புட்டு அட்டகாசமாக இருக்கும். உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியலன்னு சொல்லு. சிவனில் போடலாமா இப்படி உட்காந்து பேசலாமா? நான் எனக்கு பண்ணிக்கணும்னு ஆசை, காலமான கடைசியில் எதுக்கு நம்ம பண்ணுறது இல்லை. வாங்க போகலாம். இப்போ முன்னாடி போட்டு முடி ரொம்ப அப்படி கீழே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நாளைக்கு அந்த பிளாக் கலர் செருப்பு இது பண்ணி கொடுத்தா அதை போட்டு போகலாம். நல்லா இருக்கும். எந்த பிளாக் கலரு? இந்த சாரிக்கு ஹீல்ஸ் போட்டு போங்கடா, நல்லா இருக்கும். எனக்கு சாரிக்கு சொன்னீங்க. அப்புறம் நான் ஸ்டேஜ் மேல தான் ஆட மாட்டோம், கீழே ஆடுவோம். ஃப்ளாட்டாவே போட்டு போங்க. அதுக்கு தான் ஃப்ளாட்ஸ். அந்த பிளாக் கலர் காலை உடைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா ஷூ போடலாமா இல்ல இது போடலாமா நான் யோசிக்கிறேன். சும்மா சாரிக்கா சிக்கன் பஃப். பட்டே அம்மா இப்படிதாம்மா அவன் கத்துறான். நான் அவனை பட்டே அப்படி கூப்பிட்றேன்னா அவன் அப்படிதான் கத்துறான்.
எப்பட்டே தூக்கு கொழுக்க மாடு இந்த அங்க படுத்துக்கு. இதுக்குதான் நான் போடுறியோ நீ எனக்கு தெரியல பட்டு. ஓணம் மூட் ஸ்டார்டட். ஏமா என்னது ஓணம் மூட்? வானம் மூடு. உனக்கு என்ன வந்துச்சு? இப்போ நம்ம திருப்பூர் போயிட்டு தேங்காய் 100 ரூபாய்க்கு, இந்த பூ 50 ரூபாய்க்கு எதோ வாங்கிட்டு வந்தோம். ஒருத்தரை விட்டுட்டு ஒரு கையில பிடிச்சா பரவாயில்ல. ஐயோ நாக்கு நீட்டிட்டு இருக்குதுமா புள்ள. நாக்கு 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 நாக்கு. புடி புடி புடி. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துட்டு வந்து சில்லி போடுறதுக்கு. அப்புறம் இந்த பூ 1/4 கிலோ. அங்க பாரு ஏமா ஏமா. இது 1/2 கிலோ 60 ரூபா. இது 1/4 கிலோ 80 ரூபா. நீ சில்லி பேசஞ்சிரியா நான் பேசிக்கிட்டேன். வேஸ்ட் ஆஃப் டைம். எதுக்குமா அவங்க அப்படி கத்திட்டு இருக்கிறான்? எதை தொட? தொலைப்பையா ஃப்ரிட்ஜை இதை தொட. நீ அதை எதை தொடன்னு நான் கேட்டேன். நைட்டு தான் இந்த வேலை செய்யணும். எந்த வேலை? பூ வேலை. நைட்டே பூ குழம்பு போட போறோமா? நாளைக்கு சீலை கட்டுவீங்களா கோலம் போடுவீங்களா? உங்களுக்கு நான் பட்டி டிகிரி வேலை பார்க்கட்டுமா? நாளைக்கு நைட்டு போடுறேன் நினைச்சேன். நாளைக்கு காலைல தானே சீலை கட்டிட்டு போறீங்க. அப்ப போட்டா நாளைக்கு தானே போடணும். சரி நான் போட்டிக்கால போடுற ஐடியாவே இல்ல. வீட்டுக்குள்ளார வெல்கம் மேட்டை எடுத்துட்டு அங்க ஒண்ணு சாமி படுத்துட்டு ஒண்ணு அவ்வளவுதான். ஓ சாமி படுத்துட்டே அவனை போட்டுடலாமே. படுத்துட்டே போட்டு 2 நாளைக்கு இருக்கும். அப்பா சாமி எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு குறை சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து சிக்கனை கழுவா மாதிரி. ஏன் லூசு அம்மா தான் ஈவினிங் பல்லடம் கூட்டு போறேன்னு இல்ல. வேடிக்கைதான் பாத்துக்கிறேன். ஒரு கர்மம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்குது. என்ன பேசுறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த பட்டு அம்மா தான் அதுக்கு அவ அங்கேயே சொல்லியிருந்தா என்ன சொல்லி கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஈவினிங் பல்லடம் வேணா கூட்டு போறேன் அப்படின்னுச்சு. எவனை எடு. என்ன சொன்னாங்க இவங்க? நான் கேட்டது அதான் வாங்கி தரல அப்படி சொல்லிட்டாங்க. கேட்டாங்க எங்க கேட்டாங்க சொல்லுங்க. நான் போறப்பவே கேட்டேன். செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. அம்மா பிளேட் மாத்துதுமா. எனக்கு புரியல. என்ன சொன்னா? எங்க வரும்போது சொன்னா இந்த மாதிரி மாட்டல் போட்டா நல்லா இருக்கும்னு எங்க வரும்போது சொன்னா? நம்ம இங்க இருந்து போகும்போது அங்க பூலாம் வாங்கிட்டு நினைக்கிறேன். பூ வாங்குறதுக்கு கிட்ட திருப்பூர் கிட்ட போயிட்டு நினைக்கிறேன். பூ வாங்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. சரி சரி இப்படி போட்டா நல்லா இருக்கும் எனக்கு போடணும்னு ஆசையா இருக்குண்ணா. சரி ஓகே கவரிங்ல தான் அப்படின்னு நான் சொன்னேன் வாங்கி தர முடியும்னு. சரின்ட்டேண்ணா. அதுக்கப்புறம் அங்க போற வரைக்கும் என்ன இரு கோமாளப்படுத்திருந்தாங்களா? திருப்பூர்ல டவுன் அவளை சண்டை போடணும் அவளை கோவம் வருதா? கோமாளப்படுத்தின பூ மார்க்கெட்ல போய் 1/2 மணி நேரம் ஆச்சா பூவெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது வண்டி எடுக்கும்போது என்னன்னு கேட்ட? அம்மா அது எதுக்கு சிரிச்சுச்சு? நான் சிரிச்சுனா அடுத்து எங்கன்னு கேட்டா நீ வீட்டுக்குன்னு சொன்னியா? சரி எதுவும் வாங்கி தரல போல நினைச்சேன். நான் அதை நினைச்சு சிரிச்சேன். நீ ஏதோ நினைச்சிட்டு வீட்டுக்கு போவோமா காட்டுக்கு போவோமா? நான் அதை நினைச்சிருச்சு எதுவும் வாங்கி தரல போலன்னு சொல்லிட்டு நான் அதை நினைச்சேன். உன் புள்ளி எதையும் நினைச்சிருச்சிருக்கா? அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. இதுதான் நைட் லைவ்ல ஒருத்தங்க கேட்டீங்கல்ல, இதுதான் சாட்சி. ஒண்ணு வேணும்னா அம்மா இது எனக்கு வேணும் நான் முடிஞ்சா வாங்கித்தா இரு வாங்கித்தான்னு சொல்ற பிள்ளையத்தான் எனக்கு பிடிக்கும். குறத்தி மாதிரி அமுக்குன்னு இருக்கிற பிள்ளைய எனக்கு பிடிக்காது. நான் கேக்குறேனா இல்லையா? நீ பெருசா கேக்குற சின்னதா கேக்குறது கிடையாது. கேட்டிருந்தா இல்லையா? அப்படி என்னமா அவன்கிட்ட பெருசா கேட்டேன்?
சொல்லியும் சரி நான் வீட்டுக்குன்னு சொல்லிக்கலாமா, நான் ஜிமிக்கி கேட்டேன் வாங்கி தரையான்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சா வாயில? என்கிட்ட சொன்னிய நீ அவளை பார்க்காத என்னைய பாரு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னிய. 2 பேரும் கேப்சர் இப்ப நீ லாங் வீடியோல கூட ஓட்டிட்டு பாப்பாங்க, நீ இப்ப ஷார்ட்ஸ். நிஜமா சொல்றேம்மா, இதுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்து அந்த பையனுக்கு இவனை பிடிச்சிருந்து வீட்டுல உங்ககிட்ட சொன்னா நீ ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சு நீ பாக்குற பையனை தான் கட்டு போகுது பாருங்க கடைசியில. அப்புறம் சொல்லும் இல்லம்மா எனக்கு அன்னைக்கே ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்னு. ஏமா இப்படி ஒரு ஆளா நினைச்சுமா சொல்றேன், நீ எழுதி கூட வச்சுக்க, அந்த வார்த்தை வருதோ இல்லைன்னு மட்டும் பாரு. அன்னைக்கே தூக்குல தொங்க விட்டுருங்க. டீ ஊத்தி வச்சுட்டு அடி துணி எல்லாம் துவைச்சு போடும். நான் பேக் ஷூ துவைச்சிட்டு அக்கா துணி துவைக்க சொல்லு. எந்திரிமா மாமா. சரி எந்திரி, எனக்கு இப்ப தலைவலிக்குது, டீ ஊத்தி எந்திரி கொஞ்சம். நான் அந்த சில்லி பொரிச்சு வச்சுட்டு கஞ்சி வச்சுட்டு நான் போறேன். நான் பூ கட்டணும் பாப்பா, எனக்கு டைம் இல்ல. இவன் நடுவுல மாட்டிக்கிட்டு கத்திட்டே இருக்கிறாம்மா தொங்கு குட்டி. இப்போ நம்ம வந்து பூ கட்டிட்டோம். இது 2வது 1/4 கிலோ ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அது 5 முழம் வந்துச்சு. இதில் பார்க்கலாம் 2 3 4 இவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் பூ அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதனால் இவங்களை இப்படியே உள்ளார வச்சுருவோம். இவங்களுக்கு காத்தாளிக்கு தான் வேலை. இப்போ என்னன்னா இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷத்துக்கு மேலேயே வந்துருக்கு. எனக்கு சொல்ல முடியாது, 20 நிமிஷம் கூட வந்திருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். பார்ட் 2 வந்துட்டு நைட்டு வந்து பூக்கோளம் போடுறது, அவங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது அந்த ஆக்சசரிஸ் அது ஏதோ ஒன்றுங்க அதெல்லாம் வாங்குறது, இதெல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக வரும். இந்த பட்டை வெஸ்ட் பண்ண நல்லா இருக்குமாம்மா. அடுத்த வீடியோ அடுத்தடுத்து வரும். நாளைக்கு அப்புறம் அவங்கள ரெடி பண்ணுறது அது ஒரு வீடியோவாக, அது கெட் ரெடி அது ஒரு லாங் வீடியோவே எடுத்துறேன். இப்போ நைட்டு ரெடி பண்ணுறதெல்லாம் மொத்தத்தில் எங்கள் அம்மாவுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஓணம் செலிப்ரேஷனா போகும். ஏமா வேண்ட் அவுட்ரு நைட் எடுத்து ரொம்ப தாங்க உடனே இப்போ 2 பேரும் மூச்சு தூக்கிறீங்க. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறவங்க தான் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. சண்டே விளாகில் பார்த்தீங்கன்னா 6:15க்கு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். வீடியோ க்ளோஸ் பண்ணால் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்து டைம் இல்லை, பூ வெட்டணும். அதுக்கு வெட்டணுமா? பூ வெட்டி தாண்ட கோலம் போடணும். அடுத்து வந்து இந்த பூலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதையும் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே பாய்.